படி முதுமக்கள் தாழி. மூத்தோர் வணக்கம் தமிழர்கள் போற்றிய ஒரு வழக்கமாகும். பேரளவு தெய்வங்கள் எல்லாம் எட்டி பார்க்காத சங்க கால சமய வரலாற்றில் மூத்தோர் வணக்கம் தெய்வ வழிபாடாக சிறப்பிக்கப்பட்டாலும் சில வினோத பழக்கங்களும் சங்ககால மக்களால் பின்பற்றப்பட்டு வந்தது. அவற்றில் ஒன்றுதான் முதுமக்கள் தாழி என்னும் சவ அடக்க முறையாகும். முதுமக்கள் தாழிகள் என்பன பண்டைய தமிழகத்தில் இறந்தவர்களின் உடல்களை வைத்து மண்ணில் புதைக்க பயன்படுத்தப்பட்ட புதைகலன்கள் ஈமத்தாழிகள் என்றும் அழைக்கப்படும். தற்போதைய அகழாய்வுகளில் இருவகை அமைப்புடைய தாழிகள் பெரும்பாலும் காண கிடைக்கின்றன. ஒன்று குறுகிய வாயினையுடைய தாழிகள், இன்னொன்று பெரிய அகன்ற வாயினையுடைய தாழிகள். அகன்ற வாயுடன் கூடிய தாழிகளில் உட்கார்ந்திருக்கும் நிலையில் எலும்பு கூடுகள் காணப்படுகின்றன. இத்தகைய அமர்ந்த நிலையில் எலும்பு கூடுகள் காணப்படும் தாழிகளே ஆசீவகர்கள், தவம் செய்த நிலையில் உயிருடன் புதைக்கப்பட்ட தாழிகளாகும். ஒட்டக்கூத்தர் பாடிய தக்கையாக பரணியில் காளிக்கு கூலி கூறிய பகுதியில் தாழியர் பிணங்களுந்தலை படவேறுத்த பாழியர் பிணங்களும் துளவிழப்படுத்தியே என்னும் வரிகள் இவ்வுண்மையை புலப்படுத்தும். மேலும் தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் புறத்திணைக்கு உரையில் நச்சினார்க்கினியர் எழுதிய தாழி கவிப்பத் தவஞ்செய்வார் மண்ணாக வாழிய நோற்றனை மால்வரை என்ற அடிகளும் இம்முறை பற்றி தெரிவிக்கிறது. ஆக்கம் மலேசிய தமிழ் சமய பேரவை.